ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இம்மட்டும் எங்களை நடத்தின ஆண்டவரே இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்த அழகான நடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டின் ஆரம்ப நாள் முதல் கடந்த 6 மாதமும் ஆண்டவரே நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை காண செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த தேவ செய்தியை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள கரம் அவர்களை தொட வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சுதந்திரிக்க தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க அதின்படி வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். கடந்த 6 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தின் இந்த முதலாவது வாரத்திலே ஆண்டவர் உங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திக்க செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 31 அதிகாரம் 14 வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்மை திருப்தி ஆக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையின் நடுவிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் எல்லா நேரத்திலும் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு நம்மால சொல்ல முடியுமா? நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். நான் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு நம்மால சொல்ல முடியுமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு குடும்ப தலைவராய் இருக்கலாம். காலை முதல் இரவு வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக அவர்கள் உழைக்கிறார்கள், தன்னுடைய நேரத்தை கொடுக்கிறார்கள் இல்லையா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய துணைக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு அவர் செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் தன்னால் இயன்ற மட்டும் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா அவர்களால் தன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடிகிறது என்றால் இல்லை. அதே போல ஒரு குடும்ப தலைவி எடுத்துக்கொண்டால் தன்னுடைய பெற்றோராய் இருக்கலாம், அல்லது தன்னுடைய கணவர், தன்னுடைய பிள்ளைகள் மற்றும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, காலை முதல் இரவு வரைக்கும் அவர்கள் சமைக்கிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள், வெளியிலே வேலைக்கு செல்கிறார்கள். இப்படி சென்று கொண்டு அவர்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் போது எல்லாரையும் அவர்களால் திருப்திப்படுத்த முடியும் என்றால் திருப்திப்படுவது இல்லை. அதே போல வேலை செய்கிற ஸ்தலங்களிலே முதலாளிகளால் அல்லது வேலை வாங்குகிற எஜமானர்களால் இல்லையா, வேலை செய்கிறவர்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உண்மையா உத்தமத்தோடு கொடுத்த வேலைகளை செய்தால் கூட அந்த வேலை வாங்குகிற அந்த மேல் அதிகாரிகள் என்ன பண்ணுகிறது இல்லை, திருப்திப்படுகிறது இல்லை. அப்ப இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்ப்போமானால் யாருமே என்ன பண்றது இல்லை, திருப்தி ஆகுகிறதே இல்லை. யாருடைய வேலையினாலும் யாரும் திருப்திப்படுகிறதும் இல்லை. ஒரு பெற்றோரால் தன்னுடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியவில்லை இல்லையே, ஒரு கணவனால் தன் மனைவியை அல்லது மனைவியால் தன்னுடைய கணவனை அல்லது வேலை செய்கிற ஸ்தலங்களிலே அல்லது உடன் பிறந்தவர்களால் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாத ஒரு உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனம் அப்படின்னு சொன்னாலே நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதே 31 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் யாரை நன்மையினால் திருப்தியாக்குகிறார், அல்லது என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகள் என்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுக்கிறார், நன்மையை கொடுக்கிறார் அல்லது திருப்தியை கொடுக்கிறார் என்று சொல்லி நம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும்
தவிப்போம் ஓடிப்போம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ மீட்கப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் திருப்தியாக்குவார் எப்படி? சந்தோஷத்தினால் இல்லையா, சமாதானத்தினால். சஞ்சலமும் தவிப்பும் காணப்படுகிற வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மனிதனை மீட்டுக் கொள்வாரானால், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பாரானால், அல்லது கர்த்தருடைய இரட்சணியம் ஒரு குடும்பத்துக்குள்ளே கடந்து வருமானால் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய நன்மையினால் திருப்தியாக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவரால் மீட்கப்பட்ட ஜனமா இல்லையா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஒழுங்காய் ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், தசமபாகங்களை கொடுக்கிறோம், ஊழியங்களை தாங்குகிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறபடி ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் மீட்கப்பட்ட அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அப்படி ஆனந்த களிப்போடு நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் தவிப்புகள் மாற வேண்டும் என்றால் நாம் முதலாவது ஆண்டவரால் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? மீட்கப்பட்ட ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வின் அனுபவமாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் நாம் எரேமியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நன்மையாய் திருப்தியாக்குகிறவர். எப்படி? ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்மை நடத்தி இல்லையா, மகா வறட்சி, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வறண்டு போன தருணங்கள், ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், கலங்கிய நேரங்கள் இல்லையா, ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியிலே சஞ்சலத்தோடு வேதனையோடு காணப்படுகிற நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுகிறார்? வறண்ட சூழ்நிலையிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். அப்ப நம்மை திருப்தியாக்கி அனுப்புகிற ஒரு ஆண்டவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த திருப்தியாக்குகிற அந்த ஆண்டவர் நமக்குள்ளே உலாவி, நம்முடைய வீடுகளுக்குள்ளே உலாவி, நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க வேண்டும் என்றால் அவருடைய மீட்பின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய வல்லமையை, தம்முடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே, அடிமையுடைய வாழ்க்கையிலே அவர் கட்டவிழ்க்க போதுமானவராயிருக்கிறார். அப்ப முதலாவது ஆண்டவர் எதினால் நம்மை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே இப்படியாய் சொல்லுகிறார், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் இல்லையா. அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி, அப்ப முதலாவது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை எதினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியாக்குகிறார் இல்லையா. அவர் இந்த உலகத்திலே மனிதனை உருவாக்கின பொழுது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணினார்? அங்கு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களை அப்படிதான் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். அப்ப முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற நன்மை அல்லது எதினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் புத்திர பாக்கியத்தினால் அவர் திருப்தியாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக அல்லது உங்களுக்காக கற்பத்தின் கனிக்காக ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப அந்த புத்திர பாக்கியத்தினால் நாம் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் விரும்புகிறபடி ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே ராகேல் யாக்கோபோடு போராடுகிற ஒரு அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கே 30:1-2 நாம் வாசிக்கும் பொழுது, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம்.
இந்த இடத்திலே யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த ராகேல் என்கிற இந்த பெண்ணை அதிகமாய் நேசித்து முதல் ஒரு 7 ஆண்டுகள் அவளுக்காகவே வேலை செய்த ஒரு கணவன் இல்லையா. திருப்பி ஒரு 7 ஆண்டுகள் திருப்பியும் இந்த ராகேலுக்காகவே என்ன பண்ணுகிறார், அவர் அந்த அளவுக்கு இந்த ராகேலை நேசித்த ஒரு மனிதன் யார், இந்த யாக்கோபு. ஆனால் இவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. அப்ப குழந்தை இல்லை என்று சொல்லும் பொழுது தன் கணவரோடு என்ன பண்ணிருக்கா, குழந்தை இல்லை என்று சொல்லி பேசி இருந்தால் அவன் நீ ஜோம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு இரக்கம் பாராட்டுவார் என்று கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவள் பொறாமை கொண்டாள் என்று சொல்லி அவளுடைய சகோதரியை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று சொல்லி. அற்பமா எண்ணப்பட்ட ஒரு பெண்ணை ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவளுக்கு 4 ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். தன்னுடைய சகோதரி பிள்ளைகளை பெறுகிறதையும் தனக்கு குழந்தை இல்லாததையும் கண்ட இந்த ராகேல் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதை பார்க்கிலும் தன்னை அதிகமாய் நேசித்து தன்னோடு இசைந்து வாழ்கிற தன்னுடைய புருஷனை பார்த்து என்ன கேட்கிறார், எனக்கு பிள்ளை கொடு, இல்லை என்றால் நான் சாகிறேன் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு தவறான பொறாமையினால், தன் சகோதரியின் மேல் பொறாமை வைத்ததினால் இவ என்ன பண்ற, அப்படிப்பட்ட ஒரு தவறான வார்த்தையை அங்கே தன் கணவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால் முதலாவது கர்த்தர் விரும்பத்தக்க வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொறாமை, ஒரு சகோதரி தான் கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். தன் புருஷன் தன்னை நேசிக்கிறது போல அவளை நேசிக்கவில்லை என்று இங்கே ராகேலுக்கு தெரியும். ஆனாலும் அவளுக்கு என்னது, பொறாமை இல்ல. கர்த்தர் தன்னுடைய சகோதரியை நினைவு கூர்ந்த ஆண்டவர் என்னையும் நினைவு கூர்வார் என்று சொல்லி அவளால் என்ன பண்ணவில்லை, காத்திருக்க முடியவில்லை. ஆனால் இங்கே யாக்கோபுக்கு தெரியும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஏனென்றால் ஆபிரகாம் என்கிற தன்னுடைய தாத்தாவுக்கு இல்லையா, தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை கொடுக்கும் பொழுது அவர் ஆண்டவர் அழைத்து 25 ஆண்டுகள் காத்திருந்து 100 வயதிலும் ஆண்டவரால் குழந்தையை கொடுக்க முடியும் என்று யாக்கோபுக்கு தெரியும் இல்லையா. தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் கற்பத்தின் கனி இல்லாத சூழ்நிலையிலே ஆண்டுடைய சமூகத்திலே ஜபித்த பொழுது கர்த்தர் ஏசாவையும் யாக்கோபையும் கொடுத்தார் என்று யாக்கோபுக்கு தெரியும். ஆகையினால் தான் அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான், கர்த்தரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், குழந்தையை கொடுக்க முடியும். ஆகையினால் நான் ராகேலை பார்த்து அவர் சொல்றான், உனக்கு நான் பிள்ளையை கொடுக்கிறது நான் என்ன தேவனோ. அப்ப கடவுள் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்க முடியும் என்று சொல்லி இங்கே யாக்கோபு அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏற்கனவே 4 குழந்தைகள் அங்கே லேயாளுக்கு பிறந்தால் கூட அங்கே இந்த இடத்துல நான் லேயாள் குழந்தை பெற்றுட்டா, நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யாக்கோபு ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணவில்லை, ராகேலை அசட்டை செய்ததாகவோ அல்லது அற்பமாய் பார்த்ததாகவோ வேதம் சொல்லவே இல்லை. அவ்வளவு அழகாய் அவன் என்ன பண்ணுகிறான், ராகேலை நேசிக்கிறான். ஏனென்றால் அவருக்கு தெரியும் பிள்ளை கொடுப்பது ஆண்டவர் என்று சொல்லி. ஆனால் இங்கே ராகேல் அதை உணராதவளாய் தன் சகோதரியின் மேல் பொறாமைப்பட்டு என்ன பண்ணுகிறார், உடனே தன்னுடைய வேலைக்காரி மூலம் என்ன பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி என்ன பண்றா, தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏதோ ஒரு தேவையின் நடுவிலே ஆண்டவரே என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே ஒருவேளை வருமானத்துக்காக அல்லது பொருளாதார தேவைக்காக அல்லது ஒரு கற்பத்தின் கனிக்காக அல்லது ஒரு சரீர சுகத்துக்காக ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் வாஞ்சித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இல்லையா. பொறாமையோடு நாம் மற்றவர்கள் மேல் நாம் பொறாமை கொண்டு அல்லது மற்றவர்களை நாம் அற்பமாய் நினைத்து அப்படி நாம் நினைப்போமானால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் திருப்தியாக்கவே மாட்டார். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே லேயாளுடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவள் கணவனால் நேசிக்கப்படவில்லை இல்லையா, சகோதரியால் நேசிக்கப்படவில்லை, தன் புருஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டாள், தன் சகோதரியால் பொறாமையாய் பார்க்கப்பட்டாள். ஆனால் யாரையெல்லாம் பொறாமையாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் யாருடைய பார்வைக்கெல்லாம் அற்பமாய் தோன்றினாலோ அந்த லேயாளை என் ஆண்டுடைய கண்கள் கண்டது. இங்கே புருஷன் அதிகமாய் நேசித்த ராகேல் தான் இல்லையா. ஆனால் அவளுடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடியினால் இருந்தபடினால் கர்த்தர் அவளை நினையாதிருந்தாள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு லேயாளை என் ஆண்டவருடைய கண்கள் கண்டது. அவளுடைய விண்ணப்பத்துக்கு அவளுடைய செவிகள் திறந்திருந்தது. அவள் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுத்து அவள் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை என் ஆண்டவர் கண்டார் என்று சொல்லி அவள் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என் பார்த்தருளினார், அதனால என் புருஷன் என்ன நேசிப்பார். அந்த கணவனுடைய அன்புக்காக ஏங்கி கொண்டிருந்த ஒரு பெண் தான் இந்த லேயாள் இல்லையா. அவளுடைய வாழ்க்கையிலே குழந்தைகள் பிறந்தது, ஆனால் கணவனுடைய அன்பு கிடைக்கவில்லை. மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டால், தன் சகோதரியால் பொறாமையை
பொறாமையாய் பார்க்கக்கூடிய இடத்திலே ஆண்டவர் அவளை உயர்த்தினார். அப்ப எந்த இடத்துல நீங்க ஒருவேளை நீங்க அற்பமாய் எண்ணப்பட்டு மற்றவர்கள் உங்கள் மேல் பொறாமையோடு நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களை காண்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இல்லாவிட்டால் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்துக்குரிய ஆண்டவரை தன்மைகளை இழந்து அந்த ராகேலை போல பொறாமையோடு நாம் காணப்படுவோமானால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதற்கு இங்கே ராகேலின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏனென்றால் அவளுடைய புருஷன் நீதிமான் தான், அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர் தான். ஆனால் அங்கே லேயாளை நினைத்தருளின் அந்த ஆண்டவர் இங்கே ராகேலை நினைத்தரலாததற்கு காரணம் அவளுடைய பொறாமை. ஆகையினால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில திருப்தி கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் எங்கேனும் தவறி இருக்கிறோமா? ஆண்டவர் செய் என்று சொன்னதை நாம் செய்யாமல் அவர் செய்யாதே என்று சொன்னதை நாம் செய்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால், ஆராய்ந்து அறிந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால், வேதம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் இல்லையா? அப்ப என் ஜனம் அப்படின்னு சொன்னாலே அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இல்லையா அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்களாயிருக்கலாம், நானாயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை காணப்படுமானால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடார் என்று. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய அநேக நாட்களாய் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அநேக காரியங்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அது நிறைவேறாமல் இருக்கலாம். ஒருவேளை வருடங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தமான வாழ்க்கையும் உண்மையோடு நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே இந்த தேவ செய்தியை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை காண்கிற ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் வீட்டுக்குள்ளிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் அவர் நமக்கு தேவனாய் இருக்கிறாரா? அவரை நாம் தெய்வமாய் வைத்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி. அப்ப கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது நம்முடைய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய உண்மையுள்ள வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நீதியுள்ள வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய பொறுமையை பார்த்து ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ராகேலை நாம் பார்க்கும் பொழுது அவள் அந்த பொறாமை கொண்டு தன்னுடைய வேலைக்காரியை கொடுக்கிறார். அந்த காலகட்டங்கள்ல குழந்தை பெற்றுக்கொள்ள ஒருவேளை குழந்தை இல்லாமல் இருக்குமானால் என்ன பண்ணுவாங்க? மாற்று தாய் மூலம், இன்னைக்கு வாடகை தாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அன்று அடிமை பெண்ணோ அல்லது வேலைக்காரர்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது வழக்கமாக இருந்தது. ஆகையினால் தான் சாரால் கூட வாக்குத்தத்தம் உண்டு என்று தெரிந்து கூட என்ன பண்ணா, அந்த தனக்கு எப்படியாகிற ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆகார் மூலம் என்ன பண்ண ஆபிரகாமுக்கு கொடுத்து அங்கே இஸ்மவேலை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அந்த வழக்கத்தின்படி என்ன பண்ற, அந்த வேலைக்காரியை கொடுத்து அங்கே ஒரு 2 பிள்ளைகள் பிறக்கிறது. அது அப்ப கூட என்ன பண்ண முடியல, லேயாளை தன் கணவனை நேசிக்கவள் விடவே இல்லை. ஆனாலும் கர்த்தர் லேயாளை நினைத்தருளினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு 6 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளைகளையும் கொடுக்கிறார். இவளுடைய வேலைக்காரி அவளுடைய வேலைக்காரி என்று இன்னும் 4 பிள்ளைகள். இப்படியாய் யாக்கோபுக்கு 10 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையுமாக 11 பிள்ளைகள் பிறக்கும் வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, ராகேலை நினைத்தருளவே இல்லை. அந்த அளவுக்கு அவள் பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவர் வைக்கிறார் இல்லையா? அவள் காத்து பொறாமை கொண்ட தன்னுடைய சகோதரியில யாரோ ஒருத்தி அல்ல, தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு இல்ல அவள் இருந்தபடியினால் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன், எல்லாரும் கற்பத்தின் கனி ஆண்டவர் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்ததை பார்த்து அவள் ஆண்டுடைய சமூகத்துல என்ன பண்ணியிருக்கிறாள், விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாள். தன்னை தாழ்த்தி காத்திருந்தில பொறாமை கொண்டவளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், காத்திருக்க வைக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை ஆண்டவரால கொடுக்க முடியும் இல்லையா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தண்ணீரை திராட்சரசமாய் மனமுள்ளதாய் ருசியுள்ளதாய் நிறமுள்ளதாய் மாற்ற என் ஆண்டவருக்கு லேசான காரியம் இல்லையா?
அப்போ தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த இந்த பூமியை ஒழுங்குபடுத்தின ஒரு ஆண்டவர், ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த பூமியிலே வானத்தையும் பூமியையும் சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர், அதிலே உங்களையும் என்னையும் என்ன பண்ணுகிறார்? உண்டாக்கி வைத்திருக்கிறார். அப்படித்தானே? நம்மை உண்டாக்கின ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் நம்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, ராகேல் தன் கணவனிடம் சண்டை போட்டவள் இப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே அவள் கேட்கிறாள் இல்லையா? கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ராகேலை நினைத்தருளினார், அவர் அவளுக்கு செவி கொடுத்தார் இல்லையா? கொடுத்து அவள் கர்ப்பவதி ஆகும்படி கர்த்தர் என்ன பண்ணினார்? அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறவர். பொறாமையோடு அல்ல, பொறுமையோடு காத்திருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் ஆசிரம், அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, என் கூட பிறந்தவங்களாம் நல்லா இருக்காங்க இல்லையா, நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் மேல், நம்முடைய சகோதரிகள் மேல், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் மேல், அல்லது நாம் காண்கிறவர்கள் மேல், அன்னைக்கெல்லாம் ஒண்ணு இல்லாம நேற்று இருந்தோம், அன்னைக்கு பத்தி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேல நம்ம பொறாமை கொள்ளாதபடி நம்மை மீட்ட ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஒன்றும் இல்லாமையில இருந்து எல்லாவற்றையும் செய்கிற நம்முடைய ஆண்டவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அங்கே பாருங்கள், ராகேல் அந்த 11 பிள்ளைகள் தன் புருஷனுக்கு பிறந்த போதிலும் ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்து அவள் 12வதாக யோசேப்பை பெற்றெடுத்த பொழுது அவள் இப்படியாய் சொல்லுகிறாள். அங்கே பாருங்கள், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஒரு டைம்ல தன் புருஷனோடு சண்டை போடுறா, நீ எனக்கு பிள்ளை கொடு இல்லாட்டி நான் செத்து போயிருவேன்னு சொன்னவ இப்ப சொல்றா, ஆண்டவர் இன்னொரு குமாரனையும் எனக்கு தருவார் இல்லையா, இன்னொரு பிள்ளையை எனக்கு தருவார் என்று விசுவாசித்து என்ன பண்றாங்க? பெற்றெடுத்து அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆணுடைய சமூகத்துல காத்திருக்க வைத்திருக்கிறாரா? இந்த காத்திருக்கிற காலங்களில் அவளுக்கு என்ன வந்தது? விசுவாசம் வந்தது. இவங்களெல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவர் என்னையும் நினைவு கூறுவார். என் மூதாதையர்களை இல்லையா, என்னுடைய கணவருடைய தகப்பனை அல்லது என்னுடைய கணவருடைய தாத்தாவை அல்லது ஆபிரகாமை, ஈசாக்கை நினைவு கூர்ந்த ஆண்டவர் யாக்கோபின் மூலம் லேயாளுக்கும் வேலைக்காரிகளுக்கும் பிள்ளையை கொடுத்த இந்த ஆண்டவரால் எனக்கும் கொடுக்க முடியும் என்று சொல்லி அவள் விசுவாசித்துதான் அவள் சொன்னாள், இன்னும் ஒரு குமாரனை ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொல்லி. ஆகையினால் இன்னைக்கு ஒருவேளை நாம் விசுவாச குலைச்சலினால் அல்லது மற்றவர்கள் மேல் கொண்ட பொறாமையினால் நாம் காணப்படுவோமானால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஒரு நாளும் அவர் வல்லவராய் இருக்க முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஆகையினால் தான் 1 தீமோத்தேயிலே நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் இல்லையா? அன்றைக்கு ராகேல் யாக்கோபை தான் விசுவாசித்தாள். என் புருஷனாலதான் எனக்கு குழந்தை கொடுக்க முடியும் சொல்லி யாக்கோபு கிட்ட போய் சண்டை போட்டாள். ஆனால் கற்பத்தின் கனி கொடுக்கிறவர் ஆண்டவர் என்கிற உணர்வு முதலாவது அவளுக்கு இல்லாதிருந்தது. ஆனால் அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளுக்கு செவி கொடுத்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புகிற விசுவாசம் காணப்படுகிறதா? இங்கே அன்பு தேவை இல்லையா? அன்னைக்கு தன்னுடைய சகோதரியாகிய லேயாளை அவளால் என்ன பண்ண முடியவில்லை? நேசிக்க முடியவில்லை. இன்னைக்கு நம்மால் அன்பு செலுத்த முடிகிறதா? ஆண்டவரை நிறைய நேரம் என்ன பண்றோம்? நம்ம நல்லா விசுவாசிப்போம், ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அறிக்கையிடுவோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற காரியங்கள் அல்லது நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், ஈவுகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வர வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நேசிக்கிறது போல மற்றவர்கள், எனக்கு பசிக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு பசிக்குங்கிற அந்த உணர்வு என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காணப்பட வேண்டும். நான் என்னுடையது அப்படிங்கிறத விட நான் அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. மற்றவர்கள் மேல் நாம் அன்பு செலுத்துகிறோமா இல்லையா? ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மை போல நாம் மற்றவர்களை நேசிக்க நாம் மறந்து போனாலும் ஆண்டுடைய கரத்திலிருந்து நாம் என்ன பண்ண முடியாது? எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. 3ஆவதாக இந்த இடத்துல சொல்லுங்க, பரிசுத்தம் இல்ல
பரிசுத்தம். அப்போ ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நடத்த வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது என்ன தேவை? விசுவாசம் தேவை. இரண்டாவது என்ன தேவை? அன்பு தேவை. மூன்றாவது என்ன தேவை? இங்க வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. பரிசுத்தம் முதலாவது ரொம்ப அவசியம் இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்தின் மனிதர்களை பார்ப்போமானால் பரிசுத்தம் அப்படின்னா அது யாருக்கோ உரியது அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம். நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, நம்மை அழைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? திருப்தியாக்குகிறவர். அப்போ இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துல நீங்க குறைவுபட்டிருந்தாலும், அன்று காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் போய் அந்த குறைவுகளை நிறைவாக்கி திருப்தியாக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வருமானத்திலே குறைவுபட்டிருக்கலாம், சரீர சுகத்திலே குறைவுபட்டிருக்கலாம், ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லாதபடி நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம், வேலை இல்லாதபடி நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். என்ன காரியத்திலே நீங்கள் குறைவுபட்டிருந்தாலும் உங்களுடைய குறைவுகளை நீக்கி உங்களை திருப்தியாக்குகிற நம்முடைய ஆண்டவரை பற்றி கொள்வோம். ஆண்டவர் விரும்பத்தகாத அல்ல தேவையற்ற குணங்களை நம்மை விட்டு அகற்றி ஆவியின் கனியினால் நாம் நிரப்பப்பட்டு அன்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கலாமா? சகோதரி ராஜகுமாரி கொண்டு பேசினீர், திருப்தியாக்குகிறார் என்ற தலைப்பிலே நீர் பேசினீர். அப்போ நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே நீர் அவளை திருப்தி ஆக்கி விட்டபடியாக சோத்துறோம். அதுக்கு அந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக ஜெபிக்கிறேன். ஏசியா 44:7 நிகழ்காரிகளையும் அருங்காரிகளையும் அவர்கள் அறிக்கட்டும். 6 மாதத்துக்குள்ள உலகத்தில் பல சம்பவங்கள், 6 மாதத்துக்குள்ள உலகத்தில் பல சம்பவங்கள். சுவிசேஷ வாசல்கள் திறக்காதபடி அடைச்சி வச்சதை திறந்தான். பழைய பேப்பரை கிழிச்சு போட்டார், புதிய விட்டார். மிகால் தேவதன் சொன்னான், யார் துரோகம் பண்ணாங்களோ அவளுக்கு துரோகம். ஒரு வெள்ளிக்கிழமை தென்னை கடற்கரையில் ஒரு கஷ்டம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிகால் தேவதன் சொல்லுகிறார், பாவம் செய்வர்களுக்கும் அரிதானங்களுக்கும் ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய பேப்பரை கிழித்து போட்டதா, அதை புதிய கர்த்தர் ஆக்க மாட்டேன். அது பழைய பேப்பர் தான், கிழிச்சே தான், அதை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியாத ஆசீர்வாதங்களை நான் உங்கள் வீட்டை தேடி வந்து கொடுப்பேன். யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் அது போயிடும், யாருக்கு வறுமை இருந்தாலும் போயிடும், யாருக்கு கஷ்டம் இருந்தாலும் போயிடும், யாருக்கு திருமணம் நடக்கலையோ நடக்கும், யாருக்கு கற்பம் தெரிக்கலையோ தரிக்கும். ஒரு வீடு கட்ட நினைக்கிறாங்க, வீடு கட்ட முடியும். கழுத்தில் ஒரு வலியாக இருக்கிறாங்க, இங்கிருந்து வலி இருக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறேன், பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கிறேன். சிறு வந்தேன், பெரிய மந்தாக்கிவிட்டேன். பெரிய பாம்பு, உலகத்தில் பெரிய பாம்பு இருக்கு, அது செத்து போச்சு, அது தூக்கி வெளியே போட்டாச்சு. ஓ மை காட் ஜீசஸ் மை லார்ட், மைட்டி ஜீசஸ், மைட்டி ஜீசஸ், மைட்டி ஜீசஸ். ஒரு விளக்கை கொளுத்தி வச்சேன், அது விளக்க எரியும். உலகத்தில் இதுவரை நடக்காத சம்பவங்கள்லாம் உலகத்தில் நடக்க போகுது, நடக்கும், நடந்து விட்டது. பூட்டிய கதவெல்லாம் திறந்தான், சத்துருவை விலக்கினார், கட்டுகளை அறுத்தார். ஒரு அதிசயம் இல்லை, 2 அதிசயம் இல்லை, 3 அதிசயத்தை செய்தார். உலகத்தில் உள்ள பழைய பேக்கெல்லாம் கிழிச்சி எரித்து புதிய கருவட்டார். இது உண்மைதான், இதை யாரும் மாற்ற முடியாது. தேவன் செய்ததுதான். ஒரு குறைவு இருக்குமென்றால் அந்த குறைவை நிறைவாக்குவார். நிச்சயமாக சொல்கிறேன், தீவனை கொண்டு சொல்கிறேன், அறுவடை சொல்கிறேன். ஒரு கழுதை குட்டியை கொண்டு பேசும்போது ஆவியான கேட்கிறார், காதுவன் கேட்க, ஏன் கவலைப்படுங்கள், ஏன் கஷ்டப்படுங்கள், ஏன் சுக்கப்படுங்கள், தேசு உயிரோடு இருக்கிறாரே, மறித்து உயிர்த்தென்று இருக்கேசு எரி மறிக்கிறதில்லை. அதோட வியாதி கடந்து போகுது, அவருடைய பாவக்கட்டு அறுக்கப்படுகிறது, அதே சாப கட்டு அறுக்கப்படுகிறது, விசார கட்டு அறுக்கப்படுகிறது, மதுபான கட்டு அறுக்கப்படுகிறது. தன்னந்தனியே வாழ முடியாதபடி இருக்கிறதுலாம் தன்னந்தே வாழுக்கூடிய பலம் சுகம் ஆரோக்கியத்தை இருக்கிறார். கூட்டிய கதவார். ஒரு ஆவி உங்கள் வீட்டில் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவி அப்புறப்படுத்துகிறார். அசுத்த ஆவிகள் வீட்டுக்கு ஆவிகள்லாம் போகுது, இயேசுவின் நாமத்தில் போகுது.
கூட்டாரத்துக்குள்ளே தேவன் தூது கொடுக்கிறப்பல்ல, தேவன் தூது கொடுக்கிறார். என் மகனை கேள், என் மகளை கேள், இனி காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எந்தெந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதெல்லாம் அர்ப்பணம் செய்கிறார். உங்களை முழுமையாக திருப்தியாகிறார். ஒருவருக்கு கூட குறைவில்லை. 100 திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் இந்த அரிசி பறக்கா ஒழித்துக்கா ஜெபிங்க. அதுதான் ஒவ்வொரு நாள் அதிகாலை காலை 5-10 மணி வந்து பங்கு கொள்ளுங்க. காலை 10-2 வருங்க வந்து பகிர்வுங்க. அதே போல நீங்கள் தொடக்கட்டால் கர்த்தர்கள் சந்தித்தால் நிச்சயமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்ற உற்சாகமாக காணிக்கை அனுப்பி வைத்து ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள். அல்லேலூயா. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் Evangelist Thangasamy, Adisaya Baraka Prophetic Ministries, number 71, Maunasamy Madam, Ambattur, Oti, Chennai 53. Phone number 044-2657-4550 and cell phone number 93-833-44445.